மலர்கின்றது. கிழவிக்கு திமுற பாருவேன். தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு போகுது. முத்து, இப்ப நான் என்னடி பண்றது? இவ்வளோ லாஸ்ட் மினிட்ல என்னடி பண்ண முடியும்? நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸு மாப்பிள்ளை மட்டும்தான். இப்போ என்ன பொண்ணு தானே பார்க்க வராங்க, நிச்சயம் பண்ணி கல்யாணமா பண்ண வராங்க. பேசாம நீ மாப்பிள்ளை கிட்ட ஓப்பனா போட்டு உடச்சிரு. என்னடி சொல்றது? என்ன சொல்றதுன்னா, அந்த பையன்கிட்ட ஓப்பனாக பேசு. இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்தில் இப்போதைக்கு இஷ்டம் இல்லை, உங்களை எனக்கு பிடிக்கல, அப்புறம் நான் நிறைய படிக்கணும், வேலை பார்க்கணும், என் வீட்டை நான் தான் பார்த்துக்கணும், ஃபேமிலி என்ன நம்பி தான் இருக்காங்கன்னு நீ என்கிட்ட சொல்லுவல்ல அடிக்கடி. அதை எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட சொல்லி புரிய வையே. அந்த பையன் புரிஞ்சுக்கலன்னா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ உன் மனசில் உள்ளதை சொல்லு. நாளைக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நானே ஒதுங்கியிருப்பேன்லன்னு அங்கிட்டு ஒன்று வைக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தாண்டி சொல்கிறேன். நமக்கு கிடச்சிருக்கிற லாஸ்ட் சான்ஸு மாப்பிள்ளை கிட்ட பேசுகிறதான். நீ மாப்பிள்ளை கிட்டேயே பேசிடு. சரி, ஓகே முத்து, பேசி பார்க்குறேன். மாப்பிள்ளை பொண்ணை எங்கேயோ பார்த்து பிடிச்சி போய் தான் எங்களை தேடி வந்திருக்கியன்னு நான் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் எங்களால் பெருசாக நகை நட்டெல்லாம் செய்ய முடியாது, அதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். எங்களுக்கு நகை நட்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என் பையன் நல்லா படிச்சிருக்கான், வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கிறான், எங்களுக்கும் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்குது. எங்களுக்கு நல்ல பொண்ணு, கிராமத்து பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு, அழகான பொண்ணு கிடைச்சா மட்டும் போதும்னு நினச்சோம். உங்கள் பேத்தி அப்படியே அமைஞ்சிருக்கா. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேசுகிறத கேட்கலையே மனசுக்கு நிறைவாக இருக்குது. என் பையன் உங்கள் பொண்ணை பார்த்துருக்கான். நாங்கள் உங்கள் பொண்ணோட குணங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நேரில் நாங்கள் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு 8 பொண்ணை வர சொல்கிறீங்களா? பார்த்துடலாம். அதுக்கு என்ன குறை? பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கியே, இந்த வர சொல்கிறேன். என் வீட்டு மருமகளை சீக்கிரம் வர சொல்லுங்க. ஏ போமா, போய் சீதாவை கூட்டிட்டு வா. நீங்க அம்மா, எங்க பொண்ணோட அப்பாவை அழக்கணும்? அவங்க அப்பாவுக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டேன். அவங்க தாத்தா அந்த வயலுக்கு தான் போயிருக்காங்க. நீங்க நேரம் சென்று வருவீங்கன்னு நினைச்சேன். இந்த வந்துருவாரு. வரட்டும், பொறுமையா வரட்டும். அடடே, வாமா வாமா. அதான் என் பேத்தி, பேரு சீதாலட்சுமி. பேருக்கு பொருத்தமா சீதாலட்சுமி மாதிரியே இருக்கா. நல்ல அழகா அம்சமான பொண்ணு. பொண்ணை பத்தி கேள்விப்பட்டதை விட பொண்ணை நேர்ல பார்க்க நல்ல லட்சணமா அழகாவே இருக்கா. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. மாப்பிள்ள எதுவுமே பேசலையே. என்னடா பேசாம இருக்க? பொண்ணை பாத்துக்க. நான் தான் ஏற்கனவே பார்த்துருக்கேனேம்மா. இருக்கட்டும்டா, இருந்தாலும் இப்ப பொண்ணு பார்க்க வரும்போது பார்த்து 2 வார்த்தை பேசிக்க. 2 பேரும் மனசு விட்டு பேசினா நல்லது பத்தியா. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒருத்தருக்கு பிடிச்சு போயிருச்சு, அப்படித்தானே. அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இல்லைன்னா மாப்பிள்ளை கிட்ட பேசணும். தாராளமா பேசுமா, அதனால என்ன இருக்கு? இப்ப உள்ளவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பேசிக்கிறாங்களே. பேசி உங்களுக்குள்ள கலந்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என் பேத்தியை பொறுத்தளவில் நாங்கள் எடுக்கிறதே முடிவு. நாங்கள் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னா அவளுக்கும் பிடிச்சிருக்குதே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைம்மா, இப்போ காலங்கள் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்குல்ல. பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பெரியவங்க பேசி முடிவெடுக்கிறத தாண்டி இந்த மாதிரி சின்னஞ்சிறுசுக அவங்க மனசுக்கு பிடிச்சத பேசிக்கிறது நல்லது தானே. அவங்க 2 பேரும் போய் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்னென்னு முடிவெடுத்துக்கலாம். ஆமாம்மா, பேசிட்டு வரட்டும். சரி, பேசட்டும். சீதா, அப்பத்தான் பேசினதெல்லாம் மனசுல இருக்குல்ல, பார்த்து பதனமா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வா. குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் கவனமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா மாப்பிள்ளைகிட்ட பேசு. சொல்லுங்க, பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? அது பட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களை ஒரு நாள் கோவிலில் தான் பார்த்தேன். அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், நான் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கோவில்லையே உங்களோட பொறுமை, உங்களோட அமைதி, உங்களோட அழகு, உங்களோட நேர்மை, நேர்த்தின்னு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசித்தேன். ரொம்ப அட்மையர் ஆகிட்டேன். உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வீட்டில் போய் சொன்னேன். வீட்லேயும் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். நீங்கள் என் கூட ஃபாரினில் வந்து உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம். நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். எனக்கு இந்த ஃபாரின் லைஃப்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கிராமத்து பொண்ணுங்க சிட்டி லைஃப்பை விரும்புவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபாரினே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், வேணான்றீங்க? இல்லை, எனக்கு இந்த ஊர் தான் பிடிக்கும். என் ஊரில், என் கிராமத்தில், என் வீட்டு ஆளுங்க கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகேங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபாரின் விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல பிஸ்னஸாக பண்ணுவேன். 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணலாம்ல. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருக்கா? என்ன மாதிரி பிஸ்னஸ்? இல்லை என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருக்கா இல்லையா? இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க தான் பிடிக்குதுன்னா அதுக்கேற்றது மாதிரி கூட இருக்கலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம்தான்.
சாரி, நான் உங்ககிட்ட ஓப்பனாக ஒரு விஷயம் பேசணும். அட சொல்லுங்கங்க, அதுக்காக தானே தனியாக பேச வந்திருக்கோம். எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐம் சாரி. ஏங்க என்னாச்சு? கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை என்ன பிடிக்கலையா? ஐயோ, உங்களை பிடிக்கலன்னுலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு அமைவாங்க. ஏங்க, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணே நீங்கள் தாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக தானே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சாரி, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. எனக்கு இப்போ கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை தாங்க நானும் கேட்குறேன். உங்களுக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிப்பேன். இல்லை, எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஓப்பனாக பேசுறது பெஸ்ட் இல்லையா? ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு ஃபாரின் லைஃப் பிடிக்கல. நான் ஒருவேளை உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி உங்களை ஊரில் விட்டுட்டு நான் ஃபாரின் போயிடுவேன், நீங்கள் தனியாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ சுத்தமாக கல்யாணத்துலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படிக்கணும், ஒரு நல்ல ஜாப் போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் ஃபேமிலியை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், என் தங்கச்சியை நான் நிறைய படிக்க வைக்கணும், அவளோட ஃப்யூச்சருக்காக நான் சேர்த்து வைக்கணும். எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் கடன் இருக்குது. அந்த கடனோட அம்போன்னு விட்டுட்டு என்னால் என் லைஃப்பை மட்டும் பார்த்துட்டு போக முடியாது. எங்கள் அம்மா அப்பாவையும் நான் சேர்ந்து பார்க்கணும். ப்ளீஸ், நீங்களாவே வீட்டில் வந்து என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன், அதனால உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட என் மனசு கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். ஆனால் என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு இந்த காலத்தில் ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா உங்களை எப்படிங்க என்னால் மிஸ் பண்ண முடியும்? அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. அதுக்காக நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. சாரி, என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் தான் எப்படியாவது வீட்டில் சொல்லணும். சரி, ஓகே. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிக்கலன்னு கிடையாது. கொஞ்சம் டைம் கேட்குறீங்க அப்படி தானே? ஆ, இல்லைங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எந்த ஐடியாவும் இல்லைல்ல. ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக, இன்னும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக என்ன வேண்டான்னு சொல்கிறீங்க. ஐ மீன் என்னை வெயிட் பண்ண சொல்கிறீங்க. நான் அப்படி எடுத்துக்கலாம்ல? இல்லை, அது வந்து எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ப்ளீஸ், நீங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கே தவிர என்ன வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்காக கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணுறேன். உங்கள் மனசு மாறிச்சு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் உங்கள் ஃபேமிலியவும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துக்க தயாராக இருக்கேன். எனக்காகவோ என் ஃபேமிலிக்காகவோ வேற யாரும் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது. அதை நான் விரும்பவும் மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறதா நினச்சா கீழே போய் என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடுங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை தான் சார் நம்பியிருக்கேன். ப்ளீஸ். சரி, ஓகே ஓகே. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நான் கீழே போய் நான் பார்த்து சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்பா இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது, இவர் மாதிரி ஒரு அடிமை கிடைக்காது. நம்ம குடும்பத்துக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வேற எவனும் வரமாட்டான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு தேவையில்லாமல் என் மண்டையை கலவி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி இவருக்காக இப்போ வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. கால் பண்ணி வர முடியுமா முடியாதான்னு கேட்ட வேண்டியதான். ஷப்பா, ரிங் போயிட்டே இருக்கு, இன்னும் அட்டன் பண்ணலை. இந்த கணேஷ் என்னதான் பண்ணுறாரு? ஹாய் வெண்பா. ஹாய் கணேஷ், உங்களுக்காக தான் கால் பண்ணேன். சாரி வெண்பா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே ஓகே, உட்காருங்க. சாரி வெண்பா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்ததா, முடிச்சுட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? ரொம்ப நேரம் தான், ஆனால் பரவாயில்ல. சாரி வெண்பா, முக்கியமான ஒர்க்குங்கிறதுனால என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அஸ் அ பிஸ்னஸ் உமனா நீ என் சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே கணேஷ், நான் அதை பெருசாக எடுத்துக்கல, விடுங்க. அப்புறம் சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? எப்பவும் போல கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணிட்டுமா? ம், இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஆர்டர் பண்ணுங்க, அதையே சாப்பிட்லாம். வாவ், வெரி நைஸ். என்ன வெண்பா சொல்றீங்க? எனக்கு பிடிச்சது மாதிரியா? ஆமாம், எப்போவும் எனக்கு பிடிச்சது மாதிரி தானே ஆர்டர் பண்ணுவோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம்ல. சூப்பர் வெண்பா, என்ன இவ்வளோ ஒரு மாற்றம்?
இதில் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்சது மாதிரியே தான் எப்பவும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. உங்களுக்கு பிடிச்சதையும் நான் பண்ணணும் தானே, அதுக்காக தான். சூப்பர் வெண்பா. ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட டே. நீங்கள் என்ன பிடிக்குதோ ஆர்டர் பண்ணுங்க, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். ஓகே. வேற எஸ் மேடம். 2 வாட்டர்மெலன் ஜூஸ். ஓகே மேடம். வேற வேற என்ன கணேஷ்? எனக்கு ஜூஸ் மட்டும் போதும். உங்களுக்கு வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோங்க. சிக்கன் பீஸா? ஓகே. 1 சிக்கன் பீஸா. ஓகே மேம். அம்மா, எப்போவுமே பீஸா பர்கர் தான் ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்களா? அப்போ இங்கெல்லாம் வந்து பஜ்ஜி வடை போண்டானா சாப்பிட முடியும்? நாங்கெல்லாம் அப்படிதான். ஒரு டீ கடைக்கு போனோமா, அண்ணாச்சி கடையில் ஒரு டீ அடித்தோமா, பக்கத்தில் சுட சுட ஒரு உளுந்த வடை போட்டு வச்சுருப்பாங்க, அதில் 2 எடுத்து சாப்பிட்டோமான்னு வேலையை முடிச்சிருவோம். கணேஷ், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்க வெண்பா. இனிமே கொஞ்சம் அந்த மாதிரி லோக்கல் கடைகளில் சாப்பிட்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் வெண்பா, என்னாச்சு? இல்லை, நமக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அதை நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்கல்ல. எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் சொன்னேன். சரி விடுங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன், ஓகேவா? தேங்க்யூ. வாட்டர்மெலன் ஜூஸ். தேங்க்யூ. பிட்சா ரெடி ஆயிட்டு இருக்கு மேம். இட்ஸ் ஓகே. அப்புறம் கணேஷ், நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எந்த கடைன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? இதுல நம்ம சூஸ் பண்ண என்ன இருக்கு? அண்ணியா பார்த்து ஒரு கடை சூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கடைக்கு போயிட வேண்டியதான். அண்ணியா? ஆமா வெண்பா, அந்த மாதிரியான டென்ஷன் எல்லாம் நான் தலைக்கு ஏத்திக்கிறதே இல்லை. அன்னைக்கு எந்த கடையில துணி வாங்கினா கரெக்டா இருக்கும், எந்த கடையில என்ன பொருள் வாங்கினா குவாலிட்டியா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன ஷாப் சொல்றாங்களோ அங்க போய்க்க வேண்டியதான். என்ன ஷாப்பை கூட அண்ணி சொல்றதுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஐடியா இல்லையா? அதுவும் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு. வெண்பா, எங்க அண்ணியோட செலெக்ஷன் பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணியோட செலெக்ஷன்ல தான் இன்ன வரைக்கும் நாங்க ட்ரெஸ் பண்றோம். என்னோட பேண்ட் ஷர்ட் எப்படி இருக்கு, நீட்டா இல்ல? இது கூட அண்ணி செலக்ட் பண்ணாதான், அவங்க வாங்கி கொடுக்கறத தான் நாங்க இதுவரை போட்டுட்டு இருக்கோம். என்ன இப்படி சொல்றீங்க? அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னா ஓகே, அண்ணி வாங்கி கொடுத்ததுன்னா புரியல. எனக்கு மட்டும் இல்லை வெண்பா, என் தங்கச்சிக்கு, என் தம்பிக்கு, அம்மா அப்பா, எங்க பெரியண்ணன் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்றது எங்க அண்ணி தான். இதுக்காகலாம் நாங்க யாரும் கடைக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன் உங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் அவங்களுக்கா செலக்ட் பண்ணிக்க தெரியாதா? யாருக்கும் செலக்ட் பண்ணி வாங்க தெரியாமலாம் இல்லை, அண்ணியோட செலெக்ஷன் எப்பவும் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை தான். இது வரைக்கும் நாங்கள் அப்படிதான் போட்டுட்டு இருக்கோம், இனிமேலும் அப்படிதான். இனிமேலும் அப்படிதானா? எனக்கு புரியல. இனிமே அப்ப நான் செலக்ட் பண்ணதை நீங்க போட மாட்டீங்களா? ஐயோ வெண்பா, இது வரைக்கும் எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால அந்த ஜாபை அண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்களும் ரொம்ப பிஸியான ஆள் தானே, உங்களுக்கும் இனிமே செலக்ட் பண்றது ஏதாவது வேணும்னா கூட நீங்க அண்ணி கிட்ட தாராளமா கேட்கலாம். எல்லாருக்கும் அண்ணி பார்த்து பார்த்து செய்வாங்க. எனக்கு அடுத்தவங்க செலெக்ஷன் எல்லாம் பிடிக்காது. ஒவ்வொரு விஷயமும் நானா பார்த்து பார்த்து நான் செலக்ட் பண்ணி ரசிச்சு வாங்குறதா எனக்கு பிடிக்கும். இப்படிதான் சொல்லுவீங்க. எங்க வீட்டுக்கு வந்த பிறகு பாருங்க, நீங்க எடுத்து கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க செலெக்ஷனை தான் நான் போடுவேன், அப்புறம் அடம் பண்ணுவீங்க பாருங்க. சாரி கணேஷ், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. யாருக்காகவும் என் மனசை நான் மாற்றிக்க மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா செலக்ட் பண்ணுறதையே நான் போட மாட்டேன். இதில் உங்கள் அண்ணி செலக்ட் பண்ணுறதை நான் எப்படி போட முடியும்? ஓகே வெண்பா, கூல். இதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன்லாம் ஒன்றும் ஆகலை, ஜாலியாக தான் சொல்கிறேன். எனக்கு யாரோட செலெக்ஷனும் பிடிக்காது, அதான். ஒரு நிமிஷம் வெண்பா, ஒரு முக்கியமான கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க மேம். ஹலோ மேம், கேக்குதுங்களா? ஹலோ, 1 செகண்ட். ஓகே ஓகே மேம், கணேஷ் தான் பேசுறேன். ஹலோ மேம், கேக்குதுங்களா? ஏதோ அப்பா பொறுமையாக போ சொன்னாரேன்னு உட்காந்து பேசிட்டு இருந்தா, இவன் என்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின்னு அண்ணி புராணத்தையே பேசிட்டு இருக்கான். மேம், பீட்சா. வச்சுட்டு போங்க. ஓகே மேம். அப்பாடா, ஒரு சிலபஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்த சிலபஸ் எடுத்துட வேண்டியதான். இந்த ரீனா முடிச்சிட்டாளான்னு தெரியலையே. அவள் ஆள் கூட பேசுறதுக்கே டைம் சரியா இருக்கும், ஆனால் காலேஜில் வந்து என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இப்பதான் நினைச்சேன் அடிச்சிட்டாளா, மூக்கு விகர்த்துரும் அவளுக்கு. ஹலோ, சொல்லுடி. ஜானு, படிச்சிட்டியா? ஒரு சிலபஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன். என்ன, ஒன்னு ஃபுல்லா முடிச்சிட்டியா? ஆமாடி, எனக்கு மேத்ல அந்த செகண்ட் வால்யூம் மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்றியா? அதை கொஞ்சம் ரீகால் பார்க்கணும். ஏய், நான் எதுவுமே படிக்கலடி. அதுக்கு நீ மட்டும் ஏன்டி படிச்ச? இது நல்லா இருக்கே கதை. நீ உன் ஆள் கூட மொக்க போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப, என்னையும் அந்த மாதிரி உட்கார சொல்றியா? நான் படிக்கணும்ப்பா, இல்லைன்னா எங்க அண்ணங்க 3 பேரும் சேர்ந்து என் தோலை உரிச்சிடுவாங்க.
ஜானு, என்னடி இப்படி பண்ற? அந்த ராகேஷ் தாண்டி கால் பண்ணி கடலை போட்டு கொன்னுட்டு இருக்கான். அதனால தாண்டி என்னால படிக்க முடியல. நீனாவது எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. கால் பண்ணா கால் வெயிட்டிங்லயே போகும். அப்புறம் ஏண்டி என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு என்னைய வேற கத்துவ. எனக்கு இதெல்லாம் தேவையா? ஆமா, உனக்கு ஏதோ ராங் கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொன்னியே, அந்த கால் உனக்கு கால் பண்ணலையா? அடி பாவி, யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ படிக்கலைங்கிறதுக்காக அந்த ராங் கால் மூலியமா நானும் படிக்காம இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டல நீ. அதுக்காக தான் அந்த நம்பரை நான் அப்பவே பிளாக் பண்ணிட்டேன். ஃபுல்லா உட்காந்து ஒரு சிலபஸை முடிச்சிட்டேன். ஐயோ, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரி சரி, இப்போ உட்காந்து கூட முடிச்சிடலாம். ஒழுங்கா உட்காந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படி. அந்த ராகேஷ் திட்டுவாண்டி. ராகேஷ் வந்து உனக்காக எக்ஸாம் எழுத மாட்டாண்டி. ஒழுங்கா உட்காந்து படி. அப்புறம் எனக்கு மார்க் வந்துருச்சு, உனக்கு பர்சன்டேஜ் வரலன்னு நீ உட்காந்து கத்துட்டு இருந்த. அப்புறம் பார்த்துக்கோ சொல்லிட்டேன். ஒழுங்கா உட்காந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படிடி. சரி சரி வை. இந்த லவ்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கல்லாலேயே அடிச்சு ஓட விட்டுருவேன். கடவுளே, இந்த படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் ஏண்டா இப்படி கெடுக்கிற? அதுலயும் இந்த ரீனா நாளைக்கு என்னைய வந்து கொன்னு எடுத்துருவாளே. இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ. ஏய், யார் நீ? உன் நம்பரை தான் அன்னைக்கு பிடிக்கலன்னு பிளாக் பண்ணிட்டேன்ல. தேவையில்லாம எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஒரு நம்பரை பிளாக் பண்ணிட்டா வேற நம்பரே எங்ககிட்ட இருக்காதா? திரும்ப நாங்கள் கூப்பிடவே மாட்டோமா என்ன? அப்படியே உன்னை விட்டுற சொல்றியா? இடியட், முதல்ல நீ யாரா? எதுக்கு தேவையில்லாம என்ன எக்ஸாம் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? எக்ஸாமுக்கு படிக்கிறதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை என்கிட்டயும் கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். நான் ஏண்டா உன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டணும்? நீ யார் எனக்கு? முதல்ல தைரியம் இருந்தா நீ யாருன்னு சொல்லிட்டு பேசுடா. யாருன்னு சொன்னா லவ் பண்ணிருவியா? இடியட், ஏதோ மென்டலா இருப்பான் போல் இருக்கு. ச்சே, இடியட். இந்த ராங்கால் யாருன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. அண்ணங்க கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் பயமா இருக்கு. படிப்புக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு வேற. ஷோ, இப்போ நான் என்ன பண்றது? பேசாம எந்த நம்பரையும் பிளாக்ல போட்டுடலாம். அதான் பெஸ்ட். அப்பதான் நம்ம அடுத்தடுத்து படிக்க முடியும். என்ன, பிளாக்ல போடுறதுக்குள்ள கால் பண்ணிட்டானே. இப்போ என்ன பண்றது? இவனெல்லாம் டே பொறுக்கி ராஸ்கல், யாரடா நீ? எதுக்குடா தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என் அண்ணங்க கிட்ட மட்டும் உன்னை பத்தி சொன்ன, நீ இருக்கிற இடம் தெரியாம போயிருவ, தெரியுமா? சொல்லு. என்ன? உங்க அண்ணங்க கிட்ட சொல்லு. நானும் மச்சான் கிட்ட மிங்கிள் ஆகணும்ல. மச்சானா? யாருக்குடா மச்சான்? நீ எனக்கு லவர்னா உங்க அண்ணங்க எனக்கு மச்சான் தானே? யூ பிளடி, யாரா நீ? என்ன தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்க? நான் இமீடியட்டா போய் எங்க அண்ணங்க கிட்ட உன்னை சொல்ல தான் போறேன். அப்புறம் இருக்கு உனக்கு. அடுத்த நிமிஷம் நீ ஜெயில தான் கம்பி எண்ணணும். என்ன செல்லம், நான் உன் கூட கை கோர்த்து ஊர் சுத்தலான்னு பாக்குறேன். நீ இந்த கைய போய் கம்பி என்னன்னு சொல்றியே. மவனே, நான் கூட உன்னை ஏதோ விட்டுறலான்னு தான் பார்த்தேன். இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட மாட்டேன். எங்க அண்ணங்க கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இப்பவே எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்றேன். அப்படியா? உடனே போய் சொல்ல போறியா? ஆமா, இப்பவே இந்த செகண்டே எங்க அண்ணன் கிட்ட போய் உன்னை பத்தி சொல்லி நீ பண்ண நம்பரை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை கம்பி எண்ண வைக்கிறேன். சரி, ஓகே. என்ன கம்பி என்ன வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. அப்படியே உனக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்றேன். அதை பார்த்துட்டு போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லு. நீ சென்ட் பண்ற வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும். கூல் செல்லம், கூல். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, வீடியோ சென்ட் பண்ணிட்டேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்க அண்ணன் கிட்ட பேசணுமா இல்ல திரும்ப எனக்கு கால் பண்ணணுமான்னு நீனே முடிவு பண்ணிக்கோ. என்ன வீடியோ வந்திருக்கு? என்ன வீடியோ அது?